எல்லோருக்கும் வணக்கங்க. இன்று ஒரு ஆரோக்கிய குறிப்பு தான். என்னென்னா, மன அழுத்தத்தால் உடல் எடை கூடுமா அப்படின்றது தான் தலைப்பு. என்ன உடல் எடை கூடுமா அப்படிங்கிறதை எப்படி ஏற்படுது, அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் உடல் பருமன் ஆகுதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனாங்க மனநிலை மாற்றங்களும் அதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மன அழுத்தம் என்பது பொதுவாக நம்ம எல்லோருக்கும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குதுங்க. அதோட உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்வதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. இந்த மன அழுத்தம் என்ன ஆகுதுன்னா, ரத்த அழுத்த அளவு இருக்குது இல்லைங்களா, அதை தற்காலிகமாக உயர்த்துங்க. எனவே மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னா, நம்மளுக்கு கோபம் ஏற்படுற கோபம், வெறுப்பு, எரிச்சல், அப்புறம் எப்பொழுதும் தீராத சிந்தனையிலே இருக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணுங்க. இந்த மன அழுத்தம் இருந்தாலே உடல் பருமன் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் பருமன் ஏன் ஏற்படுது, அதனை எவ்வாறு குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஏற்படுதுன்னா, மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க உணவு பழக்கத்தில் வழக்கத்துக்கு மாறாக வச்சுருப்பாங்க. என்னென்னா, குறைந்த அளவில் உணவு எடுத்துக்கொள்வாங்க. அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிடும் பழக்கத்தை கொண்டு இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் மன அழுத்தத்தின் காரணமாக ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள்னால தான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் உடல் பருமன் எதனால் ஏற்படுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா இல்லை இதனால தான் ஏற்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உணவு மனநலத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணணும்னா, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது அவசியமான ஒன்றுங்க. எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உடற்பயிற்சி மனநலத்திற்கு முக்கியமான ஒன்றுங்க. இதுக்கு நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதனால் மனக்கவலை மற்றும் மன அழுத்தத்தை போக்கி ஆரோக்கியமான மனநிலை ஏற்படுங்க. யோகா மற்றும் தியானம் பயிற்சியும் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு சிறந்த வழிங்க. இதன் மூலம் மனமும் சிந்தனையும் நிதானமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்ல கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். உங்களுக்கு மன அழுத்தம் குறையுங்க. உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு மன அழுத்தத்தை குறைத்துட்டு அப்புறம் டயட்டு இதெல்லாம் வாக்கிங்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மிக மிக நல்லதுங்க. அடுத்தது என்னென்னா, வீட்டில் ஒரு நல்ல இசையை கேட்டுகிட்டே இருங்கள்ல. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம், பதட்டம், கவலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மென்மையான பாடல்களை கேட்பது மனநிலையை மாற்றத்துக்கு உதவுங்க. அப்புறம் சிரிக்கிற மாதிரி இடத்துல இருங்க. அது சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்கிக்கோங்க. என்ன, சிரிப்பதனால மன அழுத்தம் பெரும் அளவில் நீக்குது. அதனால் சிரித்து மகிழ நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, குழந்தைங்களோட விளையாடுங்க, நண்பர்களோட பேசுங்க. இதெல்லாம் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். தனிமையாக டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. நம்ம இதெல்லாமே செஞ்சுட்டு நம்ம மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரணுங்க. அடுத்து உளவியல் ரீதியாக தூக்கமின்மையும் மனநலத்தை பாதிக்குங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு அதே ஒரு மாதிரி உடல் சோர்வுனால மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கும்போது ஒருத்தரோட நல்லா கலந்து பேசுகிறதும் நல்லதுங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா, மன அழுத்தத்தில் இருக்கவங்கள பார்த்திங்கன்னா, அவங்க அவங்கக்கிட்ட யாருமே பழகிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அவங்க எந்நேரமும் சாப்பிட்றது, எதையாவது அசை போடுறது இப்படின்னு பழக்கம் தானாகவே வந்துடுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம எல்லோருடையும் கலந்து பேசணும். நமக்கு மன அழுத்தம் இருக்குதுன்னு சொல்லலைங்க, நம்ம அதனால் எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்போம் இல்லையா. நம்ம போகிறப்ப என்ன கொண்டு போகிறோம், எல்லோருடையும் மனம் விட்டு பேசுங்கள். இப்போல்லாம் எல்லோரும் 4 செவத்துக்குள்ளாரையே அடங்கிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெளியில் வாங்க, 4 பேரோட பேசுங்க, வாக்கிங் போங்க, ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. 4 பேரோட பேசும்போது உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும். உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். அடுத்து அவங்களோட பழகும்போது உங்களுக்கு மன மகிழ்வாக இருக்கும். அடுத்து என்னென்னா, இசையை கேளுங்க, உங்களை டைவர்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்து மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரணுங்க. உடல் எடை குறைக்கணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.